where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் வழக்கமாகவே கூட்டம் இருக்கும், என்ன விவரம்? விக்னேஷ், தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்தை பொறுத்தவரை குற்றாலத்தில் உள்ள தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாக கருதப்படுகிறது. இந்த சீசன் காலங்களாக இந்த 3 மாதத்திற்கு சுமார் 20 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி, சித்து அருவி மற்றும் புலி அருவி ஆகிய அருவிகளில் குளித்து மகிழ்வதற்காகவும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை அனுபவித்து செல்வதற்காகவும் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிவது வழக்கம். இன்று விடுமுறை தினம் என்பதால் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே கூட்டம் அலைமோதுவதை காண முடிகிறது. அனைத்து அருவி பகுதியிலும் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத சூழ்நிலையில் உள்ளது. மேலும் பெண்கள் பகுதியில் குளிப்பதற்காக அதிகமான பெண்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். மேலும் பழைய வெள்ளப்பெருக்கின் போது அடுத்து வரப்பட்ட அந்த பாதுகாப்பு கம்பிகள் மற்றும் பாதுகாப்புக்கான உபகரணங்கள் அனைத்தையும் தற்போது வரை சீரமைக்கப்படாத சூழ்நிலை உள்ளதன் காரணமாக தற்போது அதிகமான கூட்டத்தின் காரணமாக பெண்கள் பகுதியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பேரிகார்டுகள் பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இல்லை. அதிகமான கூட்டம் நெருக்கடியின் போது அந்த தடாகத்தில் விழக்கூடிய ஆபத்தான சூழ்நிலும் அங்கு நிலவுகிறது. மேலும் பெண்கள் பகுதியில் 2 பெண் காவலர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். கூட்ட நேரத்தில், அதாவது அதிகமான கூட்டம் கூடக்கூடிய நேரத்தில் பெண்கள் பகுதியில் அதிகமான பெண் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டிலுமே சீசன் காலத்திலும் இந்த விடுமுறை நேரத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதிகமான காவலர்களை நியமிப்பது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது குறைவான காவலர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. விக்னேஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.